Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாளை இரவு தமிழகம் வர இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம். அமித்ஷாவின் வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க சமயமணிவண்ணன். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளைய தினம் தமிழ்நாடு வர உள்ளார். நாளை இரவு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை கிண்டியில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 நாள் பயணமாக சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பல்வேறு தரப்பினரும் கட்சி சார்ந்த முக்கிய தலைவர்களும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்களானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த பாஜக மாநில தலைவர், புதிய பாஜக மாநில தலைவர் யார் என்பது குறித்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவர்களின் பெயரும், தொடர்ந்து தமிழிசை வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களின் பெயரும் அடுத்த தலைவர்களுக்கான ரேசில் உள்ளதாக தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகம் வருகை தர உள்ளார். குறிப்பாக இந்த தமிழக வருகையின் போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகையின் போது பாஜக மூத்த தலைவர்கள் அவரை பார்த்து சந்தித்து பேசுவார்கள் எனவும், பாஜக மாநில தலைவர் யார் என்பது குறித்தான கலந்தாலோசனைகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் இன்னும் ஒரு 6 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் முடிந்து 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்பது குறித்தான தேர்வு பாஜக உட்கட்சியில் மிகுந்த பேசுபொருளாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜகவின் 16 மாவட்ட தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழக வருகை தர உள்ளார். தமிழக வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சந்தித்து பாஜக மாநில தலைவர் தேர்தல் குறித்தும், தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்தும், பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும், குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்தும் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.